என் மாமா ராஜசேகரும் என் அப்பா சொக்கலிங்கமும் பண்ண தப்புக்கு நீங்க இப்படி ஆயிட்டீங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னம்மா அவங்கள பாத்துக்கோங்கம்மா. என்னாச்சு மீனா? ஏன் திடீர்னு அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க? சரி வா. ரொம்ப வலிக்குதா மீனா? வா உட்காரு மீனா. வலி ரொம்ப அதிகமா இருக்கா? இந்த தண்ணியை குடி. வேண்டாக்கா, இப்ப பரவாயில்ல. உனக்கு எதுக்கு மீனா இந்த வேண்டாத வேலை? நீ எதுக்காக அங்க போன? எனக்கு இது தேவைதான்க்கா. நீ என்ன சொல்ற? உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் முன்னாடியே ஏதாவது பகை இருந்ததா? பகை இல்லக்கா, துரோகம். புவனா அம்மாவுக்கு என் மாமாவும் என் அப்பாவும் சேர்ந்து செஞ்ச பச்சை துரோகம். மீனா, உங்க அப்பாவோட பேரு? சொக்கலிங்கம். உங்க மாமான்னு சொன்னியே, அவர் யாரு? ராஜசேகர், சிவா மாமாவோட அப்பா. அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச துரோகம். புவனம்மா சாதாரண மனுஷியா இருந்தா என்ன கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மனநிலை சரியில்லாதனாலதான் இதோட விட்டுட்டாங்க. சரிக்கா, நான் கிளம்புறேன். பாத்து போமா. சரிக்கா. புவனா அம்மாவுக்கு என் மாமாவும் என் அப்பாவும் சேர்ந்து செஞ்ச பச்சை துரோகம். புவனாவும் ராஜசேகரும் காதலிச்சிருக்காங்க. கர்ப்பமானதா சொல்றாங்க. ராஜசேகரோட பையன் சிவாவும் நம்ம வீட்டுக்காரரும் ஒரே உருவத்தில் இருந்திருக்காங்க. உருவ ஒற்றுமையில 2 பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால உங்க ஹஸ்பண்டுக்கு பதிலா பாவம் அந்த பொண்ணு மீனாவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அப்போ இவங்கெல்லாம் சொல்றதை வச்சு பார்த்தா புவனா அம்மா தான் நம்ம வீட்டுக்காரரோட அம்மாவா? அப்படி இருக்குமா? நிச்சயமா அப்படிதான் இருக்கும். இந்த விஷயத்தை அவர்கிட்ட நம்ம எப்படி சொல்றது? சொன்னா அவர் நம்புவாரா? ஒன்னும் புரியலையே. இதுக்கு சரியான ஆதாரம் வேணும். ஒருவேளை புவனம்மா குணமானதா ஒரு முடிவு கிடைக்கும். என்ன பண்ணலாம்? கடவுளே, நீதான்ப்பா இதுக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும். சின்னமணி எனக்கு, சின்னமணி எனக்கு. என்னங்கப்பா? அம்மா ஒரு நிமிஷம். என்னப்பா? அன்னைக்கு ஏதோ கனவு கண்டுகிட்டு இருந்தியாம? உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னம்மா கனவு? எல்லாம் அவரை பத்தி தான்ப்பா. என்ன 200 குதிரைங்க பூட்டின சாரட் வண்டியில நீயும் மாப்பிள்ளையும் ஊர்வலம் போற மாதிரி கனவு கண்டியா? எல்லாம் கரெக்ட் தான். ஆனா சாரட் வண்டி இல்ல. என்ன கட்ட வண்டியா? இல்லப்பா, காரு. சார் போஸ்ட்.
போஸ்ட் வந்திருக்கு, வாங்கிட்டு வாம்மா. அம்மா மஞ்சு, சென்னையில இருந்து ஒரு பார்சல் வந்திருக்குமா? பார்சலா? ஆமாம்மா, ராதாகிருஷ்ணன் சார் அனுப்பிச்சிருக்காரு. என்னங்கண்ணே? சரிம்மா, வரேம்மா. யாருக்கிட்ட இருந்துமா? அவர்கிட்ட இருந்துப்பா. அடடே, பிரி 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 பிரி. என்ன எழுதியிருக்காரு? என்னம்மா இது? மாப்பிள்ளை இத்தனை இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு. என்னன்னு நீ ஃபோன் பண்ணி கேளுமா அவர்கிட்ட. ஹலோ, நான் மஞ்சு பேசுறேன். தெரியும். பார்சலை பார்த்த உடனே ஃபோன் அடிப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எப்படி இருக்கீங்க? உன்னையே நினச்சிக்கிட்டு நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். பூஞ்சோலையில பூக்கிற பூக்களையும் சிறகடிச்சு பறக்கிற வண்ணத்து பூச்சிகளையும் கேட்டு பாருங்க. நான் உங்களை நினைச்சு வாழறதையும் நான் உங்க மேல வச்சிருக்கிற காதலையும் சொல்லும். ஆமா, இந்த இன்விடேஷன்ஸ் எல்லாம் எதுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? அதில் 3 டிசைன் இன்விடேஷன் அமைச்சிருக்கேன். அதில் உனக்கு பிடிச்ச டிசைனை நீ செலக்ட் பண்ணு, அதையே பிரிண்டிங் கொடுத்தலாம். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ வைக்கிறது தானே சட்டம். தேங்க்ஸுங்க, இவ்வளவு சீக்கிரம் நம்ம கல்யாணத்தை பத்தி முடிவெடுத்ததுக்கு. நேத்து ராத்திரி தான் நீங்களும் நானும் கல்யாண ஊர்வலம் போற மாதிரி கனவு கண்டேன். என் கனவு வீண் போகல. எனக்கு இருந்தது 2 கமிட்மெண்ட்ஸ். ஒன்று தங்கச்சி சுபத்ராவோட மேரேஜ், இன்னொன்று இந்த தேவராஜும் பிரதாப்பையும் அரெஸ்ட் பண்ணுறது. 2மே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற கமிட்மெண்ட் நம்மளோட மேரேஜ் தான். என்னம்மா மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? சரி, அப்பா வந்துட்டாரு, அப்பா கிட்ட பேசுங்க. என்னங்கப்பா? மாப்பிள்ளை, நான் நரசிம்மன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை? நல்லா இருக்கேன் மாமா. இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பாருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்படியே பாத்துருவோம் மாப்பிள்ளை. சரிங்க மாமா, நான் அப்புறமா பேசுறேன். ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். சரிங்க மாப்பிள்ளை. அம்மாடி, மாப்பிள்ளை இந்த மாசமே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்க்க சொல்லிட்டாரு. சந்தோஷம் தானே? போங்கப்பா. அடடா, என்ன மீனா இங்க உலாத்திட்டு இருக்க? உன் மாமா இன்னும் வரலையா? அவர் எப்பவுமே நைட்ல வந்தது இல்லக்கா. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தாமா. அவங்களுக்கு வேலைன்னு வந்துட்டா முதல்ல அந்த வேலைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இது பாரு, பனி வேற அதிகமா இருக்கு. ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா உடம்புக்கு ஆகாது. உள்ள வா. வாமா. சரிக்கா, வா. அவர் வந்துருவாரு. அப்பா, கதவை மூடிடுங்க. சரிக்கா. நீ போய் தூங்கு மீனா. சரிக்கா. குட் நைட். குட் நைட்.
என்ன மாப்பிள்ள இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? சீக்கிரமாக வந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாத மாமா? சொந்த வீட்டுக்குள்ளேயே திருட மாதிரி பயந்து பயந்து வர வேண்டியதா இருக்கு. சாரிங்க, எல்லாம் என்னால தானே. ஏங்க இவ்வளவு லேட்டு? என்ன பாரு, எல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் லேட்டுன்னு கேக்குற? சொல்லு, நான் எப்படிதான் சீக்கிரமா வர முடியும்? சீக்கிரமா வந்தா மீனா. புரியுதுங்க. தன்னோட மாமா ஒரு நாள் கூட தன்னோட நைட்ல ஸ்டே பண்ணதில்லைன்னு மீனா சொன்னா. எனக்கே ரொம்ப பாவமா இருந்தது. அந்த நேரத்துல அவளை குணப்படுத்துறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்றது எனக்கும் புரியுது. என்னக்கா இன்னும் தூங்கலையா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்னக்கா? இல்ல, தூக்கம் வரல மீனா. ஏ, நீ தூங்கலையா? எனக்கும் தூக்கம் வரலக்கா. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்று
தீவினிலே